ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது சியோன் கன்ஸ்ட்ரக்ஷன் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பண்ண வேலைன்னாக்கா அவுட்ரு சைடு சாரம் போட்டிருந்தோம். அது ஜன்னல் ரெக்கைங்க மாட்டுறதுக்கோசம். ஏன்னாக்கா அந்த கிரில் வந்து ஃபிக்ஸடில் இருந்துச்சு. அதனால் அதுக்கு தனியாக சாரம் போட்டு கொடுத்துருக்கோம் கார்பெண்டருக்கு. அந்த வேலை முடிச்சிருக்காங்க. அதனால் அந்த சாரத்தை ஃபுல்லாக பாம்பே சாரம் மாதிரி போட்டிருந்தோம். அந்த சாரத்தை ஃபுல்லாக பிரிச்சுட்டு சாரத்தை ஓட்டைங்க இருக்கும் இல்லையா, அந்த ஓட்டைங்கெல்லாம் பூசி இருக்கும். அந்த ஓட்டங்கள்லாம் பூசி முடிக்கிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 மணி ஆகிப்போச்சு. 1 மணிக்கு மேலே சாப்பிட்டு வந்து இந்த பாத்ரூம் டைல்ஸ் ஒட்டின்னு இருக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாத்ரூம் வேலை நடந்துன்னு இருக்கு. இப்போது 7 அடி மட்டும் ஒட்டுறோம். இந்த வீட்டில் வந்து நம்ம ஒட்டின டைல்ஸ் ஃபுல்லாகவே சீலிங் ஹைட்டுக்கு 2x4 டைல்ஸ் தான் ஒட்டியிருக்கிறோம். மொத்தத்தில் 5 பாத்ரூம் மொத்தம் டோட்டலாக. கீழே இருக்கிற 5 பாத்ரூமே வந்து 2x4 டைல்ஸ் தான் ஒட்டியிருக்கிறோம். ஃபுல்லாக வீடியோ பார்த்துருப்பீங்க, நம்ம சேனலில் போட்டிருக்கோம் இல்லையா. அந்த வீடியோங்கள் எல்லாமே பாத்ரூம் போட்டது ஃபுல்லாகவே 2x4 டைல்ஸ் தான். ஃப்ளோரிங்க்கு வந்து 2x2 போட்டிருக்கோம். ஆனால் இது வந்து மொட்டை மாடியில் ஒரு ரூம் போட்டிருக்கோம். அந்த ரூமில் வந்து ஒரு பாத்ரூம் கட்டியிருக்கோம் இல்லையா, அந்த பாத்ரூம்க்கு வந்து 1.25 டைல்ஸு. இந்த டைல்ஸ் வந்து 7 அடி மட்டத்துக்கு ஒட்டுறோம். இந்த பாத்ரூமில் ஃப்ளோரிங் வந்து 1x1 தான் ஒட்ட போகிறோம். அதனால் இந்த பாத்ரூம் ஓட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். முடிய போகுது பாத்ரூம். இன்னும் ஒரு 7 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும். அதை ஒட்டின்னு இருக்கிறோம் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாத்ரூம் வந்து நீங்கள் வேலை தெரிஞ்சவங்களோ இல்லை வேலை செய்கிறவங்களோ இருந்தால் எவ்வளோ டைம் ஓட்டுவீங்க, எவ்வளோ நேரம் ஓட்டுவீங்கன்றது வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ப்ளீஸ். இது வந்து பாத்ரூமோட சைஸ் வந்து 7x4 டைல்ஸு. 7x4 பாத்ரூம், சாரி 7x4 பாத்ரூம். இது வந்து அப்போ நமக்கு ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. 4 மணி நேரம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம், 7 மணிக்கு ஆகுதுன்னா 4 மணி நேரம் வேலை செய்கிறோம். எல்லாமே வந்து வால் மிக்சரு ஹோல்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். வால் மிக்சரு ஃபிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா, நம்ம குழாய்க்கெல்லாம் டேப் வர இடத்துலலாம் ஹோல்ஸ் போடணும். ஒரு வாலில் வந்து ஃபுல்லாகவே நிறைய ஹோல்ஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் லேட்டு. நல்லா பிளைன் இருந்ததுன்னா எல்லாம் காலி ஆகிட்டுருக்கும். இது வந்து எல்லா வாலிக்கு ஓட்டிட்டோம். இன்றைக்கி வாலிக்கு ஒட்டிடுவோம். ஒட்டி முடிச்சிட்டோம்னாக்கா ஃப்ளோரிங் வந்து நாளைக்கு போட்டு விட்டுருவோம். போட்டால் வேலை முடிஞ்சிடும் இதனோட வேலை. அதுக்கப்புறம் ரூமுக்கு 2x4 டைல்ஸ் போடணும். இந்த ரூமுக்கு இது ஒரு ரூம் கட்டியிருக்கோம் இல்லையா மேலே, இந்த டேங்கி வைக்கிறதுக்கோசம். அந்த ரூமுக்கு மட்டும் நம்ம டைல்ஸு 2x4 ஓட்டணும். அது வந்துடும், ஒரு 2.5 சதுரம் அப்படி வந்துடும். அது ஒரு நாள் போட்டு விட்டுருவோம். அது முடிஞ்சிச்சுன்னா பெயிண்டிங் வேலை தான் ஃபுல்லாக இருக்கும். பெயிண்டிங் வேலை பேலன்ஸ் வச்சுருக்கோம். இன்னும் பெயிண்டிங் வேலையை முடிக்கல ஃப்ரெண்ட்ஸ். பெயிண்டிங் வேலை முடிச்சுட்டு ஒரு லைவாகவே நான் வந்து வீடியோ எடுக்கிறேன். திருப்பி ஃபஸ்ட்லேருந்து காமிச்சுனே வரேன். பில்டிங் ரூமாக வந்து பார்க்கலாம். அதே மாதிரி எல்லா பாத்ரூமும் பார்க்கலாம். எல்லா பாத்ரூம் ஃபிட்டிங்ஸும் மாட்டியாச்சு. அதனால் நம்ம பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். எல்லா ரூமும், எல்லா விண்டோஸு, அப்புறம் மெயின் டோர்ஸு, பெட்ரூம் டோர்ஸு எல்லாமே மாட்டிருந்தா ஒவ்வொரு இது எவ்வளோ ரேட்டில் வாங்கியிருக்கேன்றது வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது வந்து லைவில் வந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாகவே லைவ் அடிக்கிறதில்ல. அந்த லைவ் அடிக்கும்போது அது வாசு வேலை என்ன ரேட்டுக்கு எடுத்திருக்கு, அப்புறம் ப்ளஸ் டோருங்க என்ன ரேட்டுக்கு எடுத்திருக்கு, மெயின் டோருங்க என்ன ரேட்டுக்கு எடுத்திருக்கு, அதனோட சைஸுங்க என்ன, அதில் பாத்ரூம் டோர்ஸ் என்ன ரேட்டுக்கு வாங்கியிருக்குது, வால் மிக்சர் என்ன ரேட்டுக்கு வாங்கியிருக்குது, அதே மாதிரி டேப்புங்க, அப்புறம் வெஸ்டர்ன் டைலு, வாஷ் பேஷனு எல்லாமே என்ன ரேட்டு வாங்கிட்டேன்னு லைவில் வந்து எல்லாமே ரேட்டோட சொல்லிடுறேன். என்னென்ன ரேட்டுக்கு வாங்கியிருக்கேன்னு எல்லாமே சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே நான் தான் வாங்கி பண்ணியிருக்கிறேன். அதனால் எல்லா ரேட்டுமே எனக்கு தெரியல. எல்லாம் என்னென்ன ரேட்டுக்கு வாங்கினேன். ஆனால் டைல்ஸ் ஃபுல்லாக வந்து கேஏஜி டைல்ஸ் வாங்கியிருக்கேன். எல்லாமே கேஏஜி தான், வேறு கம்பெனியும் இல்லை. கேஏஜி டைல்ஸ் தான் வாங்கியிருக்கேன்.
இந்த டைல்ஸ்க்கு வந்து மார்க் பண்ணியிருக்கேன், கட் பண்ணியிருக்கேன், ஒட்டுறேன். அதை காமிச்சுன்னு இருக்காங்க எல்லாமே நான் சொல்கிறேங்க. அதே மாதிரி கூலிங் டைல்ஸ் கூட வாங்கியிருக்குது இல்லையா, கூலிங் டைல்ஸு எல்லாம் என்னென்ன ரேட்டுக்கு வாங்கியிருக்கோம், என்ன பெயிண்டிங் என்ன பெயிண்ட் பண்ணுறோம். ஃப்ரண்ட் எலிவேஷனில் கூட பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, கலரு எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்ச அளவுக்கு என்னோடய சேனல்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆனால் ஃபுல் வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் வீடியோ பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு நன்றி. இதுவரைக்கும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து முடிய போது முடிக்கிறேன். இப்போவே ரொம்ப ஜாஸ்தி ஆச்சு போல் டைமு. கொஞ்ச நேரம் நான் வந்து ஃபுல்லாக வீடியோ எடுத்துருந்தேன். நாளைக்கு வந்து முடிச்சுட்டு திருப்பி உங்களுக்கு சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி. எப்படி இருக்குது பாத்ரூம்? தேங்க்யூ.